ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னை கிளம்பின்னு இருக்கோம். பாண்டி டு சென்னை. ஸோ ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு அண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் சென்னையில் ஈவினிங் நைட் ட்ரெயின் எங்களுக்கு பெங்களூருக்கு. ஸோ அங்கே ஒன் டே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா கிளம்பலான்னுட்டு ஸோ இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இன்னும் பஸ் வரல, சாரி ஆட்டோக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஆட்டோ வந்தோன்னே நாங்கள் ஏறி பஸ் ஸ்டாப் போயிடுவோம். பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கிளம்பின்னு இருக்கோம், சென்னை பஸ்ஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சென்னை போயிட்டு நான் ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் இது. நாங்கள் ரூம் எங்கே எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பில்டிங் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நாங்கள் ரூம் எடுக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்டேஷன் பக்கத்துலேயே கிட்டியாக இருக்கோன்னுட்டு நாங்கள் அங்கே ரூம் எடுக்கிறோம். ஸோ நாங்கள் ஈவினிங் வரைக்கும் தான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஒரு நைட் ஒரு 10 o'clock வரைக்கும். எங்களுக்கு 10:45 நான் ட்ரெயின் இருக்குது. ஸோ 10:45 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். பையா வேணுமா? எல்டர் பையன். கொடுங்க. அண்ணா வேணுமா? பட்டு இரு வந்து அழகா இருக்கும். கிச்சன் நல்லா இருக்கும். ஆமாங்களா? ஆமா. சென்னைக்கு எல்லாம் போயிட்டு. சென்னை அழகு. पर एक ही प्रॉब्लम है, हीट है, बट ज्यादा ओके. नॉट फीलिंग इट. इट्स ओके राइट बेबी? यूज में होगा என்னது மக்காது? விதான் சௌதாக்கு அந்த மாதிரி இல்லையா? ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா அக்கா சாப்பாடு கடைக்கு போயின்னு இருக்கோம். நாங்கள் ரூமில் போய் பேகெல்லாம் வச்சுட்டு பசி நாங்கள் இங்கே ரீச் ஆகும் போதே 1:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா அல்லேலூயா அக்கா கடை. அங்கே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தோம். பாருங்க, பார்த்தாலே பசிக்கு ரொம்ப டெம்டாயின்னு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. மீன் குழம்பு, அப்புறம் நாங்கள் ப்ரான்ஸு அது தான் ஆர்டர் பண்ணோம். வெயிட் பண்ணின்னு இருக்கோம். நிறையா ரஷ் இருந்துச்சு. எங்கள் மம்மி காமிச்சு இந்த கடையில் நாங்கள் போய் சாப்பிட்டோம். பாபா விடவே மாட்டாத. எல்லாம் பண்றீங்க, எத்தனால போன எல்லாம் பண்றீங்க போற பாருங்க. எனக்கு தான் பாபா ஓட்டிட்டு இருக்கேன். அண்ணா
இப்போது நாங்கள் பீச்சில் இருக்கோம். அந்த அலோலியாக்கா சாப்பாடு கடை ஆப்போசிட்லேயே பீச் இருந்துச்சு. ரோட் க்ராஸ் பண்ணிருந்தோமே, சாப்பிட்டோன்னே நாங்கள் நேராக பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போய் செம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அண்ட் என்ஜாய் பண்ணின்னு இருந்தோம். ரீல்ஸ் பண்ணின்னு ஈவினிங் ஒரு 5:30 வரைக்குமே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு ரீல்ஸ் எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி எங்கள் அக்கா வந்து ரீல்ஸ் பண்ணின்னு இருக்காங்கோ. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கோ. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஆனால் என்னன்னா இங்கே வந்து எங்களால் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணிகிட்டு இருந்தோம், லீவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் டே நாங்கள் சென்னையில் இருக்கணும்னுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து சென்னையிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 to 3 days வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். எங்களுக்கு டைம் பத்தல. இன்னும் நிறையா இடம் போகலான்னு நினச்சி எங்களுக்கு டைம் பத்தல. அண்ட் ஈவினிங் வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்றதை காமிக்கிறோம் வாங்க. பீச்லேயே நாங்கள் செம்ம ஃபன் பண்ணின்னு இருந்தோம். எங்கள் அக்கா டயர்டாக பாப்பாங்களை வேறு வச்சுன்னு இருந்தாங்களா. அப்புறமா பாப்பா ரொம்ப இந்த வெயிலுக்கு வேறு ரொம்ப இது பண்ணின்னு இருந்தா. டயர்டில் படுத்துக்கினாங்க அங்கேயே. எங்கள் இன்னொரு அக்கா பார்த்திங்கன்னா பப்பி கூட ரீல்ஸ் பண்ணின்னு இருக்கு. செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஒரு 3 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. ஆனால் அந்த 3 hours அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா அவனும் செம்மையாக என்ஜாய் பண்ண பாருங்கள். ஃபுல்லு ட்ரெஸ் எல்லாம் வெட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணான் பாப்பா. மேலே ஒரு ஃப்ளைட் போய் நின்றுச்சு, அதையும் கேப்சர் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் பீச்லேருந்து கிளம்ப போகிறோம். 5:30 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வேறு எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இப்போ அங்கேருந்து நாங்கள் விடுறோம். இப்போ நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோன்னா பாரிஸ் கார்னர். ஈவினிங் ஆயிடுச்சிங்களா, அதனால பாரிஸ் கார்னரில் அத்தோ கடை இருக்குது, அத்தோ ஷாப்பு. ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ணலான்னு போயின்னு இருக்கோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பும் போதே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் அங்கே கண்டிப்பாக நம்ம போனோம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அத்தோ. ஸோ அதனால் அது ட்ரை பண்ணோன்னுட்டு நாங்கள் பிளான் போட்டு வந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் சென்னை வந்திருந்து இதெல்லாம் சாப்பிட்ணும். அப்புறம் அலோலியாக்கா கடையில் சாப்பிட்ணும். அண்டு அத்தோ கடைக்கு போகணும். அங்கே போய் அது சாப்பிட்டு ட்ரை பண்ணோன்றதுக்கோசரம் தான் நாங்கள் மெயினாக சென்னை வந்திருந்து. இல்லைனா நாங்கள் டைரெக்டாக பாண்டியிலேருந்து அப்படியே நாங்கள் போயிருப்போம். ஸோ இதுக்கோசரமே நாங்கள் சென்னை வந்தோம். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சென்னை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு 2 to 3 days நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லீவ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ அத்தோ கடைக்கு வந்துவிட்டோம். அண்ட் சீரியஸாக பார்த்திங்கன்னா இதை தேடி நாங்கள் அங்கே வந்து பாரிஸ் கார்னரில் இறங்கிட்டு இந்த கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரவுண்ட் அடிச்சுன்னு இருந்தோம், ஒரு 1/2 hour கிட்ட. அப்புறமா அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டு ஃபைனலாக கடையை கண்டுபிடிச்சிட்டோம். நான் இந்த இது அத்தோ சாப்பிடும் போது நார்மலாக இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு நினச்சோம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வறுத்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அந்த சூப்பு கூட சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா குவான்டிட்டி கூட ஜாஸ்தி இருந்துச்சு, ஜாஸ்தி சாப்பிட முடியல. ஏன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிடும் போதே கொஞ்சம் லேட்டு, அதனால ஃபுல்லாக சாப்பிட முடியல. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் இன்னும் நிறையா கடைக்கு போனோம், நிறையா ஃபுட்டு ட்ரை பண்ணோன்னு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியல. அப்புறம் நாங்கள் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டோம் நாங்கள். ஏன்னா அங்கே போய் குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு டைம் வேணுன்றதுக்கோசரம் பெசன்ட் நகர் போகலான்னு பிளான் போட்டோம். அதுவும் முடியல, டைம் ஆகிடும்னுட்டு லேட் ஆகிடும்ன்றதுக்கோசரம் நெக்ஸ்ட் டைம் வரலான்னுட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பெசன்ட் நகரெல்லாம் போனோம். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் கொஞ்சம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ ஆட்டோ ஏறி ஆட்டோக்கு வெயிட் பண்ணி ஆட்டோவில் போகலான்னு இருக்கோம்.
ஃபைனலாக ஆட்டோ ஒன்று கிடச்சிச்சு. இந்த ஆட்டோ பார்த்திங்கன்னா டிஜே மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணின்னு போனோம். பாட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு போனோம். நாங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடின்னு உள்ளே நாங்கள் இப்போ ஆட்டோ இறங்கிட்டு எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயின்னு இருக்கோம். எங்கே இருக்கோன்னா ரிப்பன் பில்டிங் கிட்டே இருக்கோம். இப்போது அங்கேயும் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். மார்னிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போது லைட்டிங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கோ, செம்மையாக இருந்துச்சு. லைட்டெல்லாம் போட்டோவோ நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு வீடியோலாம் எடுத்துன்னு போனோம். ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பில்டிங்கு. ஆனால் எங்களுக்கு டைம் தான் பத்தல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சென்னையில் வந்து 3 days ஸ்டே பண்ணி நாங்கள் ரவுண்ட் அடிக்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா பார்க்குறதுக்கு. நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எவ்வளோ நேரம் நின்று வந்தோம். இப்போ எங்களோட ட்ரிப்பு எண்டுக்கு வந்துச்சு. நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். நான் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்கள் ட்ரெயினில் ஏறி எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ட்ரிப்பு. பாண்டி டு சென்னை அண்ட் பாண்டிச்சேரியிலும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு அண்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் பெங்களூர் போயின்னு இருக்கோம். அண்ட் மிஸ் யூ சென்னை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பீச்சில் அப்புறம் சாப்பிட்டு இந்த கடை அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. என்னோடய ஸ்டெஃபி ஷாலு vlogsக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.